இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக நிர்வாகிகளிடம் கதறி கண்ணீர் விட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். அவர் ஏன் திமுக நிர்வாகிகளிடம் அந்த அளவிற்கு உருக்கமானார் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம். கடலூர், தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகளுடைய நாடாளுமன்ற மற்றும் அந்த மாவட்டங்களின் திமுகவிற்கான பொறுப்பாளர் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் MRK பன்னீர்செல்வத்தை அழைத்து கடுமையாக டோஸ் விட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகள் எப்படி வெளிவந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த கருத்து கணிப்புகளை மற்றவர்களின் பெயரில் வெளியிட்டதே திமுக தான் என்பதும் மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது மட்டும் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு தருமபுரி தொகுதியில் திமுக பலவீனமாக இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் அங்கே 2வது 3வது இடங்களில் தான் இருக்கிறது. வெற்றி வாய்ப்புக்கான கோட்டை தொடுகின்ற இடத்தில் கூட திமுக இல்லை. அந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கின்ற MRK பன்னீர்செல்வம் என்ன செய்கிறீர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக MRK பன்னீர்செல்வத்தை கோபித்துக் கொண்டதாகவும், அதன் விளைவாகவே தருமபுரி மாவட்ட திமுக நிர்வாகிகளிடம் MRK பன்னீர்செல்வம் நான் அமைச்சராக இருப்பதா அல்லது இருக்க வேண்டாமா என்பதை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி தோல்விதான் தீர்மானிக்கும் என்று திமுகவிடம் உருக்கமாக MRK பன்னீர்செல்வம் பேசியதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது பாமகவின் கோட்டை என்பது அனைவருக்கும் தெரியும். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பான தேர்தல் பணி மற்ற அனைத்து தொகுதிகளையும் ஈர்த்திருக்கிறது. அந்த தொகுதியைப் போல வேறு எந்த தொகுதியிலும் சரியாக தேர்தல் பணி நடந்ததில்லை. தேர்தல் பணியிலே முதலிடத்தில் இருப்பது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அனைவருக்கும் தெரிந்தும் கூட திமுக ஆதரவு ஊடகங்கள், அதிமுக ஆதரவு ஊடகங்கள் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பல்வேறு பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் போனார், எடப்பாடி பழனிசாமி போனார், ஆளுக்கு கதை விட்டார்கள். ஆனால் எந்த கதையும் அந்த தொகுதியில் எடுபடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் நாளுக்கு நாள் அந்த தொகுதியில் வலிமை பெற்ற வேட்பாளராக வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வெற்றி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. அந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அவர்தான். அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி என்பது தீர்மானமாகிவிட்டது. ஆகவேதான் திமுக அலறிக் கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு இன்னொரு மிகப்பெரிய பலவீனம், ஏற்கனவே அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் செந்தில்குமார் அவர் தன்னை வடிவேல் கவுண்டரின் பேரன் என்று சொல்லித்தான் கடந்த தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி திமுகவிற்கு எந்த பலமும் இல்லை. திமுகவுடைய வேட்பாளரே பலவீனமான வேட்பாளர். ஆகவே அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதும் MRK பன்னீர்செல்வத்திற்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்ற எண்ணத்தில் எப்படியாவது பணத்தை வாரி இறைத்து தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்று இன்றிலிருந்தே பணத்தை வாரி இறைக்க துவங்கிவிட்டார்கள். ஏற்கனவே திமுகவுடைய கட்சிக்காரர்களுக்கு பலமான கவனிப்பு அந்த தொகுதியிலே இருந்தது. இன்றிலிருந்து அந்த தொகுதியில் பணத்தை வாரி இறைக்கிறார்கள். ஓட்டுக்கு பணத்தை அள்ளி வீசுகிறார்கள். அதன் மூலம் தருமபுரி தொகுதியிலே வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். திமுக இந்த அளவுக்கு மோசமான நிலையிலே தருமபுரி தொகுதியிலே இருக்கிறது. அதிமுகவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அதிமுக படு பாதாளத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கு தருமபுரி தொகுதியை எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தார். அங்கு போய் 1008 கதைகளை விட்டு பார்த்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பதற்கு கூட தருமபுரியிலே நாதி இல்லை. தருமபுரியில் இவர்களும் பணத்தை வாரி இறைக்க தீர்மானித்தார்கள். காரணம், திமுகவும் அதிமுகவும் அவர்கள் பாட்டன் வீட்டு சொத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து, மக்கள் பணத்தை வாரி குமித்து, மக்களுடைய பணத்தை தன்னுடைய பொக்கிஷங்களிலே நிரப்பி வைத்துவிட்டு
அதிலிருந்து ஒரு சிறு துளியை எடுத்து மீண்டும் மக்களுக்கு கொடுத்து மீண்டும் கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக திமுகவும் அண்ணா திமுகவும் கொண்டிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய பிரச்சாரம் இன்றைக்கு தருமபுரியிலேயே பெருவாரியான மக்களிடையே போன்று சென்று சேர்ந்திருக்கிறது. ஆகவே தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவருடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. தருமபுரியிலே சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுவிட்டால் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் அமைச்சர் பதவி ஆட்டம் கண்டுவிடும் என்று MRK பன்னீர்செல்வம் பயத்தில் தான் கதறி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியை வெற்றி பெற்றார். அதுவரை அண்ணா திமுகவில் அமைச்சர் பதவியில் மிகப்பெரிய அமைச்சராக கோலேச்சி கொண்டிருந்த KP முனிசாமியுடைய பதவி அப்பொழுது ஆட்டம் கண்டது. அன்புமணி வெற்றி பெற்று விட்டார் என்றவுடன் ஜெயலலிதா KP முனிசாமியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்தார். அதை போன்ற ஒரு நிலை இப்பொழுது திமுகவில் MRK பன்னீர்செல்வத்திற்கு வரும் என்று திமுகவினரே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.